ஆனால் அது வந்து சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். யார் இருந்தாலும் இல்லைனாலும் அது சிஸ்டமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான அமைப்பை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா, யமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்த விசித்திரகுப்தர் தான் கணக்கு எழுதுகிறவங்க. கணக்கு எழுதிட்டு மறுஜென்மத்துக்கு அவங்களே வந்து தலையெழுத்தை நிர்ணயிக்கிறாங்க. நியாயவானான யமதர்மர்கிட்ட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு ஒப்புதலை மட்டும்தான் இவ்வளோ நாள் இவன் சொர்க்கத்தில் இருக்கணும், இவ்வளோ நாள் இவன் நரகத்தில் இருக்கணும், இவன் இந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக மீண்டும் பிறக்கணும்னு ஒரு விதி அமைப்பை எழுதி கொடுக்குறாங்க. அந்த விதி அமைப்பு நடைமுறைப்படுத்தணும்னா எப்போ கிரக சூழல்கள் அமையுமோ அந்த நேரத்தில் தான் அடுத்த மனுஷனை பிறக்க வைக்கிறாங்க. அது வரைக்கும் வெயிட்டிங் எல்லாம் வெயிட் பண்ணும் அந்த ஆத்மா. இந்த விதி அமைப்புக்கு இறைவனான பிரம்மன் ஒப்புதல் அளிப்பார். இதுதான். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரத்தோட இப்படிலாம் இருக்கிற பட்சத்தில் ஒரு சிறப்பு அதிகாரத்தை கொண்டு சில பேர் தங்களுடைய அதிகாரத்தை கொண்டு அவங்களுக்கு முதலமைச்சருக்குன்னு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது, சபாநாயகர் ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது, கவர்னருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்குது, ஒரு சாதாரண மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் இருக்குது, ஒரு கலெக்டருக்கு ஒரு சிறப்பான அதிகாரம் இருக்குது. இந்த மாதிரி எல்லா அதிகாரங்களுக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தோடு செயல்படக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. பெரும்பாலும் அந்த அதிகாரங்களெல்லாம் அவங்கெல்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அவசியப்படும் போது தான் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிகாரம் இருக்கிற மாதிரி வாக்குப்பளிதம் கொண்ட ஜோசியருக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அதனால் அனாவசியமாக ஜோசியருங்களாம் வாய்விட மாட்டாங்க. நல்ல ஜோசியருங்க ஒரு ஆளை பார்த்து சீக்கிரத்தில் ஆசீர்வாதம் கூட பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது போயிச்சிடும்ல. இவங்களுக்கே தெரியும் இவன் நல்லவன் இல்லை, இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதுன்னு அவங்களுக்கே தெரியும். ஆக ஒரு ஆசீர்வாதம் பண்ணால் அது நடந்தேற வேண்டும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, அனாவசியமாக ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சமாளிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஆக இப்போது ஒரு விஷயம் இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி எங்கள் ஆஃபீஸில் நடந்த ஒரு விஷயம். ஒரு அம்மா அப்பா 36 வயசு பொண்ணு ஒன்று தனக்கு இருக்குது. அந்த பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் 36 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணியாச்சுன்னு. நான் சொன்னேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கன்னு. கல்யாணம் ஆகிறதுக்கு இனிமேல் ஆகிறதுக்கும்